நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அவங்க வந்து இப்ப என்ன மல்லி மேல அக்கறை இருக்கிற மாரி வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது கார் துடைக்க போனா, எதுக்காக நீ வந்து இப்ப என்ன இந்த நேரத்தில கார் துடைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே பார்த்து இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்து இப்ப என்ன செம்மையா வந்து இப்ப என்ன அதிர்ச்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து இப்ப என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அடுத்தடுத்து வந்து இப்ப என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்து, அலசி, ஆராய்ஞ்சு கடைசியில நம்ம மல்லியையும், விஜய்யையும் வந்து இப்ப என்ன பிரிக்கணும் அப்படின்றதுக்காக, இவங்க போட்ட பிளான் எல்லாத்தையுமே வந்து இப்ப என்ன கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இப்ப என்ன எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம தான் நம்ம மல்லி இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியோட ஊருக்கு கிளம்பி போறாங்க. அதாவது அங்க அண்ணனும், அண்ணியும் வந்து இப்ப என்ன இங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும், அதே மாதிரி வந்து இப்ப என்ன இப்போ அந்த ஊருக்கு போயிட்டு உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை, எதுக்காக வந்து இப்ப என்ன அந்த ஊர விட்டு அவங்கள அனுப்பிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்ப என்ன விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியோட ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க. உண்மையிலேயே வந்து இப்ப என்ன இது எல்லாமே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சிறப்பான சம்பவமா தான் வந்து இப்ப என்ன இருந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜய்க்கு இது வந்து இப்ப என்ன தேவையே இல்லாத ஒண்ணு. ஆனா இந்த மாரி இருக்கும்போது கண்டிப்பா வந்து இப்ப என்ன எல்லாத்தையுமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இப்ப என்ன இங்க எல்லா விஷயமும் வந்து நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு, அங்க போய் விசாரிக்கும்போது தான் தெரிய வருது. இந்த மாரி தான் நீங்க தான் நான் அது மல்லிய வந்து இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது. உங்க சித்தி தான் வந்து இப்ப என்ன இதுக்கு முன்னாடி ஊருக்குள்ள வந்து மல்லிய பத்தி வந்து இப்ப என்ன தப்பு தப்பா பேசுனாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இப்ப என்ன மல்லியோட அண்ணனையும், அவங்க குடும்பத்தையும் வந்து இப்ப என்ன ஊர விட்டு தள்ளி வச்சாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இத கேட்டு பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளோட அதாவது இது நம்ம மல்லிய வந்து இப்ப என்ன கல்யாணம் பண்ணும்போது, நம்மளோட மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா மல்லிக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட அவ சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.